ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. என்னாகமம் 15வது அதிகாரம் 41வது வசனம். நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு தெரியும், இஸ்ரவேலரை அவ்வளோ பெரிய அடிமைத்தன கட்டாகிய எகிப்திலிருந்து தேவன் மோசேயை அனுப்பி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு வந்தார். அதுபோலவே நம் ஒவ்வொருவரையும் பாவம் என்கிற கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனம் என்கிற நுகத்தடியை முறித்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தருளி அவருடைய விலையேற பெற்ற மாசற்ற இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டு வந்தார். எதற்காக தேவன் இதை செய்தார் தெரியுமா? அழகா இந்த வசனம் சொல்லி இருக்கிறது, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படிக்கு. நாம் யாராய் இருந்தோம் என்று எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம். நமக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தம்முடைய சொந்த சம்பத்தாய், சொந்த ஜனமாய் சேர்த்து கொள்ளும்படிக்கும், அந்த மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கும் நமக்கான கிரயத்தை கொடுத்து, எந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியாத கிரயம், இந்த உலகத்தையே எடுத்து வைத்தாலும் ஈடாகாத கிரயம், தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். எதற்காக? அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு. என்ன அருமையான வார்த்தை! ஆண்டவருடைய நேசம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது! அப்படி என்றால் அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நம்மை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இனி எகிப்துக்கு போகக்கூடாது. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நம்மை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். இதற்காக அவர் கொடுத்த கிரயம் மிக பெரியது. உண்மை உள்ளவன், நன்றி உள்ளவன், உணர்வு உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? நான் அவருடைய ஜனம், நான் அவருடைய ஜனமாய் அவருடைய இரக்கத்தினால் மாற்றப்பட்டிருக்கிறேன். இனி இந்த அடையாளத்தை நான் மாற்றக்கூடாது. இந்த அடையாளம் என்னில் அழியக்கூடாது. அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் இனி எகிப்துக்கு போகக்கூடாது. நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் முதலாவது இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது எகிப்தை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சூழ்நிலையிலே எகிப்துக்குரியவைகளை நினைத்து அழ ஆரம்பித்தார்கள். எகிப்தில் எங்களுக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கட்டத்தில் அவர்கள் டீமா சேர்ந்து எகிப்துக்கு திரும்புவதற்கு என்று தீர்மானித்தார்கள். இப்படி தேவனுக்குரிய ஜனங்களாய் இருக்க விரும்பாமல் விட்டு வந்தவைகளை, பின்னானவைகளை மீண்டும் நாடினார்கள். அப்படி நாடின ஒருவரும் கானானை காணவில்லை. அவர்கள் தேவனை பரீட்சிக்கிறவர்களாய், தேவனை மிகவும் வேதனைப்படுத்துகிறவர்களாய் தான் காணப்பட்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடிமைத்தன நுகம் நம்மேல் இருந்தபோது நாம் எவ்வளவு கதறினோம், எவ்வளவு கண்ணீர் வடித்தோம். கிருபையாய் நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்.
மீண்டும் எகிப்தை நினைத்து, எகிப்தையே சிந்தித்து, எகிப்துக்கு திரும்புவோமானால் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனமாயிருக்க விரும்பவில்லை என்பதை சொல்லுகிறோம். மீட்கப்பட்டவன் மீண்டும் பழைய பாவத்தை செய்வான் என்றால் அவன் தேவனுடைய ஜனமாய் இருக்க விரும்பவில்லை. அவர் நம்முடைய தேவனாய் இருக்க விரும்புகிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்க விரும்புகிறோமா? அப்படி என்றால் விட்டு வந்தவைகளை திரும்பி பாராதிருங்கள். யோசுவா காலேபை போல அவரை உத்தமமாய் பின்பற்ற ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின சுதந்திரம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு நல்ல தேவன். எங்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் உம்முடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு மீண்டும் அந்த பழைய பாவமாகிய அடிமைத்தனமாகிய எகிப்துக்கு திரும்பாதபடி கிருபையாய் எங்களை காத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.